ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம சியா சீட்ஸ், செசமி சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு நல்லா அந்த செசமி சீட்ஸ் வந்து கொஞ்சம் பொரியிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ அண்ட் வால்நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை வந்துட்டு நான் 2 கப் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நிலக்கடலை பருப்பு போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 4-5 ஃபிக் சேர்த்துருக்கேன். ஃபிக் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் சூடு பண்ணால் போதும், ரொம்ப சூடு பண்ணணும்னு தேவையில்லை. அடுத்தது டேட்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மீடியம் ஹீட்டாக இருக்கும்ல அதுலேயே போட்டு சும்மா ஒரு 2 திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒரு கோர்ஸ் பவுடராக வந்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்தது கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதை நல்லா லட்டு ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு ரெடி. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும்.